இந்த தீபத் திருநாள் அன்று இந்த 3 நாட்களில் அந்த மாட வீதிகளை சீனியர் சிட்டிசன் சுற்றி வந்தாலே அவர்கள் கிரிவலத்தை சுற்றி வந்ததுக்கு சமம். அப்போ அந்த மாதிரி வயதில் மூத்த பெரியவர்கள் நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி வரக்கூடிய வழக்கம் இருக்கு. அவங்களாம் வரக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறார். இது ஒரு புகார் வந்திருக்கிறது. அதே போல பாருங்க, அங்க கிட்டத்தட்ட இந்த மாட வீதிகளை உள்ள சந்துகள் அப்படி ஒரு 50 தெரு இருக்கு. அங்க மக்கள் இருக்காங்க, அங்கேயே வசிக்கக்கூடியவன். அவன் என்ன திருவிழா வரதுக்காக ஊரை காலி பண்ணிட்டு போக முடியுமா? பண்ண முடியாது. இது சந்தோஷமா இருப்பான், இவ்வளவு ஜனங்களை பார்க்கறதுக்கு அவன் ஆவலா இருப்பான். இந்த பந்தோபஸ்து ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அந்த 50 தெருக்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் யாரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. வெளியில ஒரு பால் பாக்கெட் கூட அங்குள்ள பச்சை குழந்தைக்கு கிடைக்காது. திருப்பூர் குமரன் அவர் டெரரிஸ்ட் என்று சொல்லி தான் குடியிருப்பு ரெக்கார்டு. அவனை அடிச்சு சாகடிச்சது காரணம் he is a terrorist. He was a terrorist in the eyes of British. VOC terrorist in the eyes of British. இந்த நாட்டு தேசபக்தர்கள் எல்லாருமே டெரரிஸ்ட் அப்படிதான் அவன் சொல்றான். ஆனா நாம என்ன சொல்றோம், நீங்கள் என்ன சொல்றோம்? வாவு சிதம்பரம் பிள்ளை ஒரு ஹீரோ, தேசபக்தர், தேசத்துக்காக உயிர் கொடுத்த வீரர், இப்படி நாம பார்க்கிறோம். அப்ப பார்க்கக்கூடிய பார்வையில எனக்கு ஹீரோவா தெரியக்கூடியவங்க உனக்கு டெரரிஸ்டா தெரிகிறான். வெள்ளக்கார அடிவடி திமுகவுக்கு இவர் டெரரிஸ்டா இருக்காங்க. இந்த மாதிரி உங்க பகுதியில் ஒருத்தர் இந்த மாதிரி ஜப கூட்டம் நடத்தி ஞாயிற்று அலுவலக கட்சினான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உடனே போய் இது பண்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த ரெவென்யூ அதிகாரிகள்ட்ட இருந்து 30 நாட்களுக்குள்ளாக அப்ஜெக்ஷன் வராவிட்டால் எப்படி இருப்பாங்க சர்க்குலர்? 30 நாட்குள்ளார் வந்தாகும். அப்படி வராட்டி இட் பிகம்ஸ் a legal entity. இப்படி நல்லா இருக்கா? அப்ப வேணும் இந்த ரெவென்யூ அத்தாரிட்டி டிலே பண்ணாருன்னா இட் பிகம்ஸ் லீகல். சட்ட விரோத சர்ச்சு, சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய சர்ச்சாக இந்த அரசு அப்படி மாற்றுகிறது. இந்த அளவுக்கு இந்த திமுக அரசு கிறிஸ்தவர்களுக்கு வேலை பார்க்குது பாருங்க. அப்புறம் ஏன் செய்ய மாட்டேன்? இப்ப கல்ச்சரா மாறியாச்சு. இந்நாட்டுடைய என்னுடைய பகுதியுடைய ஹிஸ்டரி எது என்று சொன்னால் சர்ச்சில் கொடுப்பதுதான் இந்த பகுதியுடைய ஹிஸ்டரி. அதான் படிச்சாகும். அந்த அளவுக்கு எல்லாம் மாறிவிட்டது. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம் ஹிந்துத்துவா ஸ்கூல்ஸ் என்ற பெயரில் அஸ்ஸாம் மாநிலம் முழுக்க அங்குள்ள இந்துக்கள் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இவன் கிறிஸ்துவ என்ன சொல்றானோ அதே போல தரமான எஜுகேஷன் கல்வி நாங்கள் கொடுக்குறோம். அதோடு சேர்ந்து எங்களுடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வேர் என்ன, பகவத்கீதை சொல்லித்தரோம், சம்ஸ்கிருதம் சொல்லித்தரோம். அப்ப இது பள்ளிக்கூடமாக மட்டுமில்லாமல் கலாச்சார மீட்பு மையமாக இந்த அஸ்ஸாம் ஹிந்துத்துவா ஸ்கூல்ஸ் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. பொதுமக்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டு காவல், தோட்டத்து காவல், வேர்ல்டு கடிச்சு ஒரு சதை பிடிங்கணும். அப்படி படிச்சுன்னா ஒரு 1/2 கிலோ. அப்ப நாயுடைய கடமை அது. அப்ப உள்ள இருக்கவங்க கடிக்கிறாங்கன்னு அர்த்தம் தே ஆர் த வாட்ச் டாக்ஸ் ஆஃப் த நேஷன். தேசத்தை காத்தல் செய்யக்கூடியவர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். எங்க காங்கிரஸ் கட்சி எம்பி, எம்எல்ஏ எல்லாம் யாரு? இந்த மாதிரி கடிக்காத நாய், குலைக்காத நாய். அது எப்படிப்பட்ட நாய்னா, ஒரு எலும்பு துண்டை போட்டீங்கன்னா உடனே வாலாட்டும், பிஸ்கட் போட்டீங்கன்னா வாலாட்டும். அப்ப யாராலும் விலைக்கு வாங்கப்படக்கூடிய ஆட்கள், அப்படிப்பட்ட நாய்களை போன்றவர்கள் காங்கிரஸ் நாய்கள். உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நாய்கள்லாம் கடிக்கக்கூடிய நாய்கள். தே ஆர் த வாட்ச் டாக்ஸ் ஆஃப் தி நேஷன் என்று தன்னை அறியாமலேயே ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். அப்படி நான் எடுத்துக்கிறேன். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாட வீதிகளில் பக்தர்கள் கரும்பு தொட்டில் எடுத்துச் செல்ல தடை, போலீஸ் அராஜகம். கவர்னர் RN ரவி தமிழகத்தில் இருக்கும் ஒரே பயங்கரவாதி, சபாநாயகர் அப்பாவுவின் திமிர் பேச்சு. கோவையில் வீட்டை சர்ச்சாக மாற்றிய ஓய்வு பெற்ற HM, மதமாற்றம் கும்பலை விரட்டிய ஊர் மக்கள். பழங்குடியினரின் கல்வி அடையாளத்தை பாதுகாக்க அசாமில் கலாச்சார போர். பாராளுமன்ற உறுப்பினர்களை நாய்களுடன் ஒப்பிட்ட காங்கிரஸ் கட்சியின் ரேணுகா சௌத்ரி.
ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நானுங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாதிரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கரன் சார். முதல் செய்தியாக திருவண்ணாமலை குறித்து நம்ம ஏற்கனவே திருக்கார்த்திகை தீபம் வருகிறது, நாளை நடைபெறவிருக்கிறது. அதற்கான போதிய ஏற்பாடுகளை இந்த அரசும் ஹெச்ஆர்என்சியும் செய்து விட்டதா, நகராட்சி நிர்வாகம் செய்து விட்டதா அப்படிங்கிறத நம்ம சென்ற வார செய்திகள் சிந்தனைகள் கூட பேசியிருந்தோம். இப்போ சமீபத்தில் அப்டேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னா, 30ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பு மகாரதம் பெரிய தெருத்தேர் அது நடைபெற்றிருக்கிறது. அதுவும் பிரசித்தியாக நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கரும்பு தொட்டில் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ஃபேமஸ். அது பெண்கள் மட்டுமே அம்மனை வைத்து இழுக்கக்கூடிய ஒரு தேர் இருக்குது. அப்புறம் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு தேர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி அல்லது குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் இந்த கரும்பு தொட்டில் கட்டி அவர்களை உட்கார வைத்து கொண்டு வருவது அல்லது வேண்டி கொண்டு வருவது. அதை காவல்துறை தடுத்திருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதன் பிறகு அது மாவட்ட அதிகாரியான டிஎஸ்பிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏதோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செய்தி. கோவிலில் நாளைக்கு கார்த்திகை தீபம், அதை முன்னிட்டு கோவில்களில் கூட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த புரோட்டோகால் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரி அவர்களுக்கு வேண்டிய காவல்துறை அவர்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் அங்கே விடுவதாகவும் ஒரு காணொலி காட்சி வெளியானது. ஒரு பூஜாரி என்ன விட மாட்டேங்கிறாங்க, இந்த கோவிலில் தான் நான் இருக்கேன், யார் யாரோ உள்ள போயிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ வந்தது. இப்போ நாளைக்கு கார்த்திகை, அதை முன்னிட்டு அங்கே விஐபிக்கு சிறப்பு டோக்கன்லாம் கொடுப்பாங்க. அதை மொத்தமாக வேறு ஒரு அலுவலகத்தில் வச்சு இவங்களே பிரிண்ட் பண்ணி திமுக காரர்களுக்கு, அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்லி வேண்டியக்கூடிய சம்பாதிக்கிறதுக்காக, ஆமா, அப்படி கொடுக்கறதாகவும் ஒரு காணொலி காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். செய்தி எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இதே போல பல புகார்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. நீங்க சொல்லக்கூடிய அந்த கரும்பு தொட்டில் என்பது காலங்காலமாக அதை பற்றி அந்த புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கோயிலை பற்றிய ஸ்தல புராணங்கள் அதிலேயே இருக்கு. வல்லாள மகாராஜன் என்று திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட ஒரு ராஜாவுக்கு இதே போல குழந்தை வரம் வேண்டி கரும்பு தொட்டில் நான் சுமக்கிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட பிறகு இறைவனர்களால் குழந்தை பிறந்தது. அதனால அந்த ராஜா ஆரம்பித்த அந்த பழக்கம் காலம் காலமாக தொடர்ந்து கொண்டு வருகிறது. என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தில் கூடிய அந்த கணவன் மனைவி கரும்பை அந்த படத்தையும் பார்த்தேன், கரும்பை தோல்ல சுமந்து கொண்டு 2 பேர் கரும்பை முன்ன பின்ன பிடிச்சிருப்பாங்க. அந்த 2 கரும்புக்கு நடுவில் தூளி மாதிரி சொல்லுவாங்களே, துணி, அதுல அந்த குழந்தையை போட்டு மாட வீதி உலா ராஜகோபுரம் அருகே தன்னுடைய நேர்த்தி கடனை முடிப்பார்கள். இது யார் பண்றாங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பெறக்கூடியவர்கள். அதே போல குழந்தை பிறந்த கூட பெரிய ஒரு நோய் வாய்ப்பட்டு பிழைக்காதா என்று பயந்து போய் மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில தெய்வம் காப்பாற்றி இருக்கும். அப்ப நேர்த்தி கடனாக இந்த மாதிரி நான் கரும்பு தொட்டில குழந்தையை சுமந்து வருகிறேன் இப்படி வேண்டிக்கிறாங்க. குழந்தை நல்லா வரணும், படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படி வேண்டிக்கிறாங்க. அப்ப அந்த சிறு குழந்தையை அப்படி நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக வரக்கூடிய பக்தர்கள், அது இன்னைக்கு புதுசா வந்த பழக்கம் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரக்கூடிய அந்த பழக்கம். அப்படி இருக்கும்போது அப்படி விடிகாத்தால குளிர்ல நிக்கிறாங்க, அவனை அடிச்சு துரத்துறாங்க போலீஸ். எந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடந்தது பாருங்க. இது ஒரு செய்தி. அதே போல இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த கிரிவலப்பாதையை சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு சீனியர் சிட்டிசனால முடியாது. முட்டி வலி இருக்கும், எங்க போய் நடப்பாங்க. அப்ப என்ன ஒரு பழக்க நம்பிக்கை இருக்கின்றதுன்னு சொன்னால், இந்த தீபத் திருநாள் அன்று இந்த 3 நாட்கள்ல அந்த மாட வீதிகளை சீனியர் சிட்டிசன் சுற்றி வந்தாலே அவர்கள் கிரிவலத்தை சுற்றி வந்ததுக்கு சமம். அப்ப அந்த மாதிரி வயதில் மூத்த பெரியவர்கள், நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி வரக்கூடிய வழக்கம் இருக்கு. அவங்கள வரக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறார். இது ஒரு புகார் வந்திருக்கிறது. அதே போல பாருங்க, அங்க கிட்டத்தட்ட இந்த மாட வீதிகளை உள்ள சந்துகள் அப்படி ஒரு 50 தெரு இருக்கு. அங்க மக்கள் இருக்காங்க, அங்கேயே வசிக்கக்கூடியவன். அவன் என்ன திருவிழா வர்றதுக்காக ஊரை காலி பண்ணிட்டு போக முடியுமான்னு? பண்ண முடியாது. இது சந்தோஷமா இருப்பான், இவ்வளவு ஜனங்களை பார்க்கறதுக்கு அவன் ஆவலா இருப்பான். இந்த பந்தோபஸ்து ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அந்த 50 தெருக்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் யாரும் அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. வெளியிருந்து ஒரு பால் பாக்கெட் கூட அங்குள்ள பச்சை குழந்தைக்கு கிடைக்காது. அவருடைய அன்றாட தேவைகள் கூட நடக்க முடியாது. காய்கறி ஒன்றும் கிடைக்காது. அந்த மாதிரி கெடுபிடி என்கின்ற பெயர்ல உண்மையிலே பாதுகாப்பு ஏற்பாடு பண்றாங்களோ இல்லையோ, போலீஸ் அத்துமீறி அராஜகம் செய்து நாங்கள் வாழ முடியாதபடி எங்களை தடுக்கிறது. அப்படி அந்த மக்கள் பல பேர் புகார் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம்.
நீங்க சொன்னபடி கனஜோராக கள்ள விஐபி பாஸ், கள்ள தரிசன டிக்கெட், அதெல்லாம் வந்து திமுக கவுன்சிலர் உட்பட அங்க மாவட்ட அந்த வட்ட கோட்டை நிர்வாகிகள் அவங்க தலைமையில அவங்கள தனியா இன்னொரு இடத்துல கோயில் நிர்வாக அலுவலகத்துல அந்த டிக்கெட்லாம் கொடுக்கணும். அதான் அங்க போய் கேட்டா இல்ல தீர்ந்துச்சுங்கிறாங்க. அங்க தள்ளி யாத்திரை நிவாசம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல திமுக குண்டர்கள் உட்காந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். எப்படி நடக்குது? அது எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. வெளியில பொதுமக்களுக்காவது காசு கொடுத்து வாங்கிட்டு ஏதோ பகவானை பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு போகலாம். இவர்கள் ஒரு பக்கம் கடவுளும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சீட்டும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்களேங்கிறதும் பொதுமக்கள் கூட்டம். அது வந்து என்னன்னா அங்க உள்ள ஒருத்தர் 2-3 பேர் வந்து எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. அப்புறம் இந்த இந்த திருட்டுத்தனமான இந்த சீட்டை பத்தி வந்து வெளியில விஷயம் வந்த உடனே அங்க பாஜகவுடைய மாவட்ட தலைவர் சில பேர்லாம் போய் வந்து பெரிய போராட்டம் நடத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பிறகு இப்ப கொஞ்சம் இன்னைக்கு தடுத்து இருக்காங்க. இன்னைக்கு நடக்கல. ஆனா இந்த செய்தி வெளியில வரக்கூடாது என்பதற்காக அந்த லோக்கல் உள்ள எல்லா மீடியாக்காரர்களுக்கும் நல்லா கவர் ஹெவியா கொடுத்துருக்காங்க. இதுக்கே பல லட்சங்கள் செலவு பண்ணிருப்பாங்க என்று ஒரு புகார் வருது. வாய்மொழியா சொல்லியிருக்காங்க. ஜனநாயகம் அங்கு காப்பாற்றப்பட்டதுன்னு. ஆமா ஆமா. அதனால இது பாருங்க, நம்ம என்ன பார்க்கணும்னா பாரம்பரியமாக உள்ள பழக்கங்கள் தடுக்கப்படுகின்றன. இப்ப காரைக்கால்ல பாத்தீங்கன்னா மாங்கனி திருவிழா நடக்கும். அந்த ஊருடைய பாரம்பரிய திருவிழா. அதை நீங்க மாற்ற முடியுமா? அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு திருவிழா. எல்லா ஊர்லயும் கரும்பு தொட்டில் கிடையாது. நான் கேள்விப்பட்டதே இப்பதான் திருவண்ணாமலை தான் கரும்பு தொட்டில் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஊர்ல வேறு வழிபாட்டு உரிமை இருக்கும், வழிபாட்டு முறைகள் இருக்கும். அப்ப இந்த ஊர்ல உள்ள கரும்பு தொட்டில் சுமக்கக்கூடிய அந்த வழிபாட்டு உரிமையை திமுக அரசு மறுத்திருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி இத்தனை வருஷம் இல்லாத கூட்டம் இன்னைக்கு புதுசா வந்திருக்கா? போன வருஷம் வந்தது இல்லையா? அதுக்கு முந்தின வருஷம் வந்து இல்லையா? வருஷம் லட்சம் பேர் வராங்க இல்லையா? அப்போ பாதுகாப்பு கரும்பு தொட்டில் எத்தனை பேர் வராங்க? டோக்கன் கொடுங்க. இந்த டைம் வாங்க, நெறிமுறைப்படுத்துங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. அதை பண்றதை விட்டு பண்ணவே கூடாதுன்னு சொல்றது எப்படி தப்பு? எப்படி நியாயமாகும்? இல்லையா? அதே போல தொடர்ந்து இதே போல முடக்கக்கூடியது வாடிக்கையா இருக்கு. இப்ப பாருங்க, நான் சில உதாரணம் நோட் பண்ணிட்டு வந்த. பழனியில போன வருஷம் இதே போல காவடி எடுக்கும் போது மேலம் அடிக்க கூடாது. அப்ப காவடிங்கிறது ஆடுறது கூடியதான் காவடி இல்லைங்களா? காவடி ஆடிக்கொண்டேதான் போடுவாங்க, தாளத்துக்கு ஏற்றபடி ஆடுவாங்க. மேலமே அடிக்க மௌனமா அப்படியே காவடி எடுத்து போக முடியுமா? என்ன ஒரு பாரம்பரியத்தை மாத்துறாங்க பாருங்க. கோயில்ல வந்து ஸ்ரீரங்கம் கோயில் இதே போல வந்து எல்லாம் கோஷம் போட்டதுக்கு உடனே மௌனமா கடவுள் கும்பிடுங்க. இறைவனை பார்த்து பரவசப்பட்டு குதித்து ஆனந்த கூத்தாடக்கூடிய நம்முடைய பண்பாடு. தியானம் பண்றது ஒரு பக்கம் இருக்கு, அது ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் ஆண்டவனை அப்படி பரவசமாகக்கூடிய நிலையில் கொண்டு போகக்கூடிய ஆலயங்கள், அதான் ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க, பண்ணாத தடுக்கிறாங்க. ஊர் கூடி தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க. பாப்பாரப்பட்டியில தேர் திருவிழா நடத்தக்கூடாது. ஏன்னா அங்க வந்து அந்த மின்கம்பிகள் கீழே வந்து அந்த தேர் போச்சுன்னா பழுதடைஞ்சிரும். தடை பண்ணாங்களா இல்லையா? அப்புறம் வந்து பொதுமக்களை சேர்ந்து பெரிய பிரச்சனை பண்ண பிறகு அப்புறம் அனுமதி. இதே போல தேனியில தேர் நடத்தக்கூடாது. ஏன்னா வந்து ரோடெல்லாம் சீர்கெட்டு போயிடும். இந்த வருஷம் மட்டும்தான் அது மாதிரி ஆகுமா? அப்ப பாரம்பரியமாக உள்ள பழக்கங்களை தடுக்க பார்க்கிறது இந்த திமுக அரசு. இப்ப திருவாசகம் முற்றுவதல் நம்ம அது செய்தியாவே பேசணும். தென்காசி கோயில் எத்தனையோ ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முற்றுவதலுக்கு வந்து நீ 200 ரூபா 300 ரூபா கட்டணம் கொடுத்தாதான் முற்றுவதல் சொல்லணும். என்னங்க இப்படி கேக்குறீங்க? அப்ப நான் தடை பண்றேன். தடை மீறி வந்தாங்க உடனே பெருசா ஸ்பீக்கர்ல வேற பாட்டு போடுறாராம். யாரு? அந்த கோயில் ஈவோ. அப்ப நம்முடைய வழிபாட்டு உரிமையை தொடர்ந்து திமுக காலங்காலமாக இருக்கக்கூடிய பாரம்பரியமான முறைகளை தடுக்க பார்க்கிறது திமுக, HRMC. இது இந்த செய்தியோட ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, இப்ப நான் வந்து போன செய்திகள் சிந்தனைகளே சொன்ன அதே ரிப்பீட் பண்ண விரும்புறேன். பிரயாக்ராஜுக்கு போயிருந்தேன், கும்பமேளாவுக்கு. அந்த கும்பமேளா, அந்த பிரயாக்ராஜ் என்பது கிட்டத்தட்ட அது வந்து திருவண்ணாமலையோட பெரிய ஊர். ஒரு காலத்துல மாநில தலைநகராக இருந்த ஊர். அலகாபாத் ஹைகோர்ட்டே அங்கதான் இருக்கு, இன்னைக்கும் அங்கதான் இருக்கு, ஹைகோர்ட் அங்கதான் இருக்கு. அவ்வளோ பெரிய ஊர். அவ்வளோ பெரிய ஊர்ல தினசரி 1 கோடி பேர் வராங்க போறாங்க. அவ்வளோ டிராபிக். எத்தனை நாளைக்கு? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு இப்படிதான் திருவிழாவா இருக்கு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஊர்ல உள்ள மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மாறவில்லை. எப்பயும் போல அவன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். எல்லா போஸ்ட் ஆபீஸ், பால், தண்ணி, அவன் ஆஸ்பத்திரி போற எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே பாதிப்படையாத வகையில அந்த அரசு திட்டமிட்டு இருக்கிறது.
இங்கே அது மாதிரி பண்ண முடியல. ஏன் பண்ணல? பண்ண முடியாதானே? ஒரு 3 மாசத்துக்கு அந்த மாதிரி வரக்கூடிய கிரௌட் அவங்க மேனேஜ் பண்ண முடியுதுன்னா 3 நாளுக்கு பண்ண முடியாதா? அப்ப ஏன் பண்ணல? எனக்கு என்ன சந்தேகம்னா, வேண்டுமென்றே அந்த உள்ளூர் மக்களுக்கும் அந்த கோயிலுக்குள்ள பிணைப்பை உள்ளூர் மக்களை எரிச்சல் அடைய வைக்கணும். கோயில் திருவிழாவா திருவிழா வந்துச்சா என்று மக்கள் ஒரு வெறுப்படைய மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் அந்த உள்ளூர் மக்களுக்கு கோயிலுக்குள்ள பிணைப்பு போயிடும். அப்படி மறைமுகமாக திமுக இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிறதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் தான் கோயிலோட அட்டாச் ஆயிருப்பாங்க. எந்த ஊரா எடுத்தாலும் சரி. இப்போ உங்க நாச்சியார் கோயில்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோயில் உள்ளவங்க அந்த கோயிலுக்கோட ஒரு பெரிய பாச பிணைப்பு இருக்கும். திருவள்ளிக்கணி போய் பாருங்க, எங்க பெருமாள் அப்படின்பா. மயிலாப்பூர் போய் பாருங்க, அந்த மாலை வீதியில் இருக்கலாம், தினசரி போய் அந்த சிவனை பார்க்காம அவங்க போய் சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி பல பேர் இன்னைக்கு நான் பார்க்குறேன். அப்ப அந்த உள்ளூர் மக்களுடைய பிணைப்பு என்பது ஆலயத்தோடு அசைக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்கும். அந்த பிணைப்பை உடை தெரிவதற்காக இந்த HRMC மூலமாக, போலீஸ் மூலமாக இந்த அரசு முயற்சி செய்கிறது. இது என்னுடைய குற்றச்சாட்டு. நாலாவது நீங்க பாத்தீங்க, அந்த போலி டிக்கெட்லாம் வித்தாங்கன்னு சொல்றீங்க. அது திமுகவுக்கு கைவந்த கலை. ஏன்னா இந்த திமுகவுடைய முதல்ல அண்ணாதுரை சிஎம்மா இருக்கும்போது உலகத்தமிழ் மாநாடு நடக்குது. அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் போலி டிக்கெட் வித்தார் கருணாநிதி. அதுல பல லஞ்சம் ஊழல் நடந்தது, பெரிய அளவில் கொள்ளையடிச்சார் கருணாநிதி. அப்படி கொள்ளையடித்து அண்ணாதுரை காதுக்கு போன பிறகு கூட கண்டு காணாமல் பேசாம இருந்தார். ஏன் இருந்தார் தெரியாது. அண்ணாதுரை ரொம்ப நேர்மையானவர். கருணாநிதி தான் லஞ்சத்தை ஆரம்பிச்சாலும் பல பேர் பேசுவாங்க. ஆனா அவருக்கு தெரிஞ்சு அதை ஆதரிச்சிருக்கார். ஆகவே இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்பு இருந்த கருணாநிதியே இது மாதிரி ஆரம்பிச்சவர் தான். டிக்கெட் மூலமாக எப்படி கொள்ளையடிப்பது, இது திமுக கைவந்த கலை. ஆகவே நாம சுருக்கமா சொன்னோம் என்று சொன்னால், ஹிந்து பாரம்பரிய பழக்க வழக்கங்களை தடுக்க முயற்சி செய்கிறது திமுக. ஒரு பெரிய ஒரு திருவிழா நடக்கும்போது அந்த கூட்டங்களை சரியாக கையாளக்கூடிய திட்டமிடல் அதிலே தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த திமுக நிர்வாகம். இதெல்லாம் இந்த வெட்ட வெளிச்சமாக இந்த செய்தி மூலம் நமக்கு தெரிகிறது. ஹிந்துக்கள் விழித்துக் கொள்ளணும். அடுத்த செய்தியாக, தமிழக ஆளுநராக RN ரவி வந்ததிலிருந்து திமுகவிற்குமான கவர்னர் மாளிகைக்குமான அந்த சண்டை முற்றிக்கொண்டேதான் போகிறதுன்னு சொல்லணும். ஆளுநர் எல்லா இடங்களிலுமே சனாதனத்தை பேசுவதும், தமிழ் மொழி குறித்தும், தமிழ் ஆர்வம் குறித்தும், தமிழ்நாட்டில் தமிழின் நிலை என்ன என்பது குறித்தும் உண்மை நிலையை அவர் போற இடத்துல எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, தமிழகத்துல தமிழை அவங்க வளர்த்ததாக எங்கேயுமே தெரியல. பல்வேறு தமிழ் பல்கலைக்கழகங்களில் இருக்கைகள் எல்லாம் காலியாக தான் இருக்கு. 11 லட்சம் பனையோலை அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் அது என்ன பண்ணணும்னே தெரியாம சும்மாவே அது கிடக்கு. அதுக்கெல்லாம் எந்த ஃபண்டுமே அவங்க அலோகேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் அமைதி பூங்காவாகவும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதற்கு எதிர்வினையாக சட்டமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் RN ரவி அவர்களே ஒரு தீவிரவாதி, அவர் தான் தமிழகத்திற்கு தேவையில்லாதவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சட்ட அமைச்சராக, திமுகவின் சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களுமே இவர் கவர்னர் ஆபீஸுக்கு போக வேண்டாம், இவர் போக வேண்டிய இடம் கமலாலயம், அங்க அவங்களுக்கு தான் இவர் வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற டோன்ல அவரும் பேசியிருக்காரு. சரி, எப்படி பாக்குறீங்க? கவர்னர் சொன்னது எல்லாமே உண்மை. அவர் ஆதாரங்கள் அடிப்படையில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மீடியம் படிக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. அங்க தமிழ் மீடியத்தில் மைக்ரேட் ஆகி இங்கிலீஷ் மீடியம் போகக்கூடிய அதிகமாயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யாரும் தமிழ் எழுத மாட்டான், தமிழ் பேசுறதா இருந்தா கூட அது இங்கிலீஷ்ல எழுதுவான். இன்றைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க போய் பார்த்தீங்கன்னா கஷ்டமான சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சொல்லுவான் பல பேர். நான் சொல்றது ஒரு புள்ளி ஒரு போய் எடுங்க. ஒரு 30 இயர்ஸ் முன்னால உள்ளவங்களை பார்த்து உங்களுக்கு என்ன, நீங்க படிக்கும்போது இது ரொம்ப சப்ஜெக்ட் கஷ்டமா இருந்தது, இது ரொம்ப பயப்படுவீங்க மேக்ஸ், அடுத்தது இங்கிலீஷ் அப்படிமாங்க. இன்றைக்கு எடுத்தீங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்றேன், போட்டி. நீங்க ஒரு 1000 ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலு, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்தையும் போய் கேளுங்க. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் என்ன? தமிழ். 1000த்துல பெரும்பாலான பேர் சொல்லக்கூடிய பதில் தமிழ். இந்த தமிழ் மெல்ல தமிழ் இனி சாகும், செத்து கொண்டிருக்கின்றது. எதனால? திராவிட ஆட்சியினால. தமிழ் ஸ்கூல்லே செத்து போயிட்டு இருக்கு.
தமிழ்ல பேசினா தெரியாது. நான் பல பள்ளிக்கூடங்கள் நேரில் போறேன், பேசுறேன். இப்ப பேசுற மாதிரி 10 நிமிஷம் பேசணும்னா அதுல வந்து தமிழ்ல பேசினா அவனுக்கு புரியல. இதுக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க. தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல சொன்னாதான் இன்றைய தலைமுறைக்கே தெரிகிறது. அந்த அளவுக்கு தமிழ் செத்து போய் கொண்டிருக்கிறது. அது சொல்லுவாங்க, உலகத்துல வந்து மொழிக்காக உயிரை விட்ட இனம் எதுவென்று கேட்டால் அது தமிழ் இனம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி இவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனம். ஹிந்தியை எதிர்த்து வந்து உயிர் கொடுத்தாங்களா? அப்ப தமிழை காக்கா உயிர் கொடுத்தாங்களா? ஒரு சொல்ல 11 லட்சம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்க தவிர 11 லட்சம் இருக்குமா அடுத்த வருஷம்? இருக்காது, எல்லாம் கரையா தின்னு போயிடும். எத்தனை பொக்கிஷங்கள் இதுல இருக்கு. எல்லா ஓலைச்சுவடியிலும் யுவே சாமிநாயர் வந்து அவர் வந்து பிரிண்ட் கொண்டு வரல. ஒரு 300 ஓலைச்சுவடி கொண்டு வந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டான நம்பர் எனக்கு தெரியல. எத்தனை 11 லட்சம் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை. அதுல இருந்து பிரிண்ட்டுக்கு வரா எத்தனை தமிழ் பொக்கிஷங்கள் இருக்கும். அதை காப்பாற்றணுங்கிற ஒரு வெறி இருக்க வேணாமா தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு? அக்கறையே இல்லையே. தமிழ் இருக்கை ஒரு பக்கம். எம்ஏ தமிழ் படிக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டு புள்ளி ஒரு அடுங்க அதிகமாக தான் குறையுதான். புள்ளிகள் கொடுக்க சொல்லுங்க. வேற வழியே இல்லாம பிஏ தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிறவங்க தான் இருக்கானே தவிர தமிழ் மீது ஆர்வம் கொண்டு படிக்கிறவங்க யாரா இருக்கானா? எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒரு புள்ளி வருடங்க ஒரு 10 பேரு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பையனை போயிட்டு அவனை கூப்பிட்டு வந்து நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன் என்று பெருமையா சொல்லக்கூடியவன 10 பேர் நீங்க காட்ட முடியுமா? அப்படியே ஒரு மாதிரி கூச்ச சுபாவத்தோட எனக்கு தமிழ் மீடியம் சொல்லுவானா இல்லையா? தமிழ் மீடியத்துல படிப்பதை அவமானமாக கருது, வேற வழி இல்லாம படிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான் இன்னைக்கு இருக்காங்களே தவிர நான் இங்கிலீஷ் மீடியம் அடி காலர் தூக்கிட்டு சொல்லக்கூடிய எல்லாரையும் நீ காட்ட முடியும். அப்ப இதுதான் தமிழுக்கு இவங்களுக்கு கொடுத்த வளர்ச்சி இத்தனை நாட்களாகவா என்று நாம் பல முறை சிடிவில கேட்டிருக்கோம். அந்த கேள்வி தான் கவர்னர் கேட்டிருக்கணும், தப்பா ஒண்ணு கேட்கல. நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன், ஒரு சுருக்கமா 2 வரியில கேட்டு போயிட்டார். இதான தமிழுக்கு இவங்க பண்ணது. இப்ப பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா அப்பாவு அவர்கள் இவர் வந்து டெரரிஸ்ட் ஏற்கனவே இருக்கிற ஏரியால இவர் வந்திருக்காரு, அதனால இவர் பேசுறதே டெரரிஸ்ட் மாதிரி பேசுறாரு, ரொம்ப இதா பேசுறாரு, ஜாலியா பேசுறாரு, ஜோக்கா. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்குல ரொம்ப அருமையா இருக்கு. யாருமே வந்து அப்படியே சொல்லி ஒன்னும் இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்டாக்டா இருக்கு. தமிழ்நாட்டில் டெரரிஸ்டே ஒருத்தர் கூட இல்ல. நோ டெரரிஸ்ட், ஜீரோ டெரரிஸ்ட். ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இவர் தான் நம்ம கவர்னர். வேற யாரும் டெரரிஸ்டே இல்ல. இது சொன்ன உடனே அங்க இருக்கிற யூபி சில பேர் கை கொட்டி சிரிக்கிறாங்க, பெரிய ஜோக் சொன்ன மாதிரி. நீங்க வெள்ளக்காரனுடைய ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லியிருப்பான். திருப்பூர் குமரன் அவர் வந்து டெரரிஸ்ட் என்று சொல்லி தான் கூட்டிட்டு ரெக்கார்டு. அவனை அடிச்சு சாகடிச்சது காரணம் ஹீஸ் எ டெரரிஸ்ட். ஹி வாஸ் எ டெரரிஸ்ட் இன் தி ஐஸ் ஆஃப் பிரிட்டிஷ். விவோசி டெரரிஸ்ட் இன் தி ஐஸ் ஆஃப் பிரிட்டிஷ். இந்த நாட்டு தேசபக்தர்கள் எல்லாருமே டெரரிஸ்ட் அப்படிதான் அவன் சொல்றான். ஆனா நாம என்ன சொல்றோம், நீங்களா என்ன சொல்றோம்? வாவு சிதம்பரம் பிள்ளை ஒரு ஹீரோ, தேசபக்தர், தேசத்துக்காக உயிர் கொடுத்த வீரர், இப்படி நாம பார்க்கிறோம். அப்ப பார்க்கக்கூடிய பார்வையில எனக்கு ஹீரோவா தெரியக்கூடியவங்க உனக்கு வந்து டெரரிஸ்டா தெரிகிறான். வெள்ளக்கார அடிவடி திமுகவுக்கு இவர் டெரரிஸ்டா இருக்காங்க, அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப அண்ணாமலை அவர்கள் அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ஐஏ பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு மறந்து போச்சா, தமிழ்நாட்டுல இந்த பிஎஃப்ஐ தடை பண்ண உடனே நாடு முழுக்க அந்த தடை அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டுல 30 இடங்கள்ல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. பிஎஃப்ஐ தடையை எதிர்த்து பிஎஃப்ஐ டெரரிஸ்டுக்கு ஆதரவாக நடந்ததா இல்லையா? யார் மீது வீசப்பட்டதுங்கிற கேள்வியும் இருக்கு. ஆமா, தேசபக்தர்கள் வீடு மேல, பாஜக நிர்வாகிகள் வீட்டுகள் மேல, ஹிந்து அமைப்புகள் நிர்வாகிகள் மேல. அப்ப டெரரிசம் இல்லையா தமிழ்நாட்டுல? பாருங்க, இங்க ஜமீஷா முபீனா இருந்தால் அது வந்து சிலிண்டர் வெடிப்பு. நல்ல வேலை என்ஐஏ வந்து சொன்ன பிறகுதான் வந்து அது ஒரு டெரரிஸ்ட் அமைப்புன்னு எல்லாம் வெளியில வந்தது விஷயங்கள். அது வந்த பிறகு என்ஐஏ குற்றச்சாட்டு சார்ஜ் ஷீட்டு போட்டு குற்றச்சாட்டு பத்திரிகையில் செய்தியா வந்த பிறகு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாரு திமுக கிட்ட. என்னங்க இந்த மாதிரி என்ஐஏ சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு, அம்மோனியம் நைட்ரேட் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து அவர் விவசாயி, டெரரிஸ்ட் வந்து விவசாயியா உங்களுக்கு தெரிகிறார். விவசாயி வீட்டுல அம்மோனியம் நைட்ரேட் இருக்காதா? திருப்பி கேள்விக்கிறார். அம்மோனியம் நைட்ரேட்டோட சேர்ந்து ஒரு கலவை
வெடிமருந்து கலவை. ராணுவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இது இட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல். அமோனியத்தோடு சேர்க்கிறான் இன்னொன்று. அப்புறம் அதோட ஒயர் 12 volts பேட்டரி இத்தனையும் சேர்த்து தான் பிடிச்சிருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு டெரரிஸ்ட் ஆக்ட்னு தெரியலையா? இது NIA சொல்லியிருக்காங்களே. ராணுவத்தினுடைய எக்ஸ்பர்ட் வந்து ஒப்பீனியன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. அது பேப்பர்ல வந்திருக்கு. அப்ப என்ன திருப்பி பதில் சொல்றான், ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெரிதாக்குவது உங்கள் வேலை. ஒரு சாதாரண அப்பா விவசாயி நீங்க வந்து தீவிரவாதியாக சித்தரிப்பது, நீங்க வந்து கலவரத்தை ஏற்படுத்த நீங்க முயற்சி பண்றீங்கன்னு சொன்னது திமுக. இப்படிதான் அவங்களுடைய பார்வை. அப்ப பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய அரசு திமுக அரசு. அதனால அது ஊதுகுழலா இருக்கிற மாதிரிதான் அப்பாவு பேசுறாரு. சாதாரணமா வந்து ஆவேசத்துல ஒருத்தரை குத்தி கொலை பண்றாருன்னா அவருக்கு இந்த நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு வெடிகுண்டு வைத்து இத்தனை மக்களை கொல்ல வேண்டும் என்று பல மாசங்களாக, இன்னும் சொன்னா 1 வருஷம் கூட ஆகும், உட்காந்து திட்டம் தீட்டி இந்த இடத்துல குண்டு வைக்கணும், இந்த மாதிரி வந்து தப்பிச்சு போகணும், இந்த மாதிரி தயார் பண்ணணும், அப்படி திட்டம் தீட்டக்கூடிய ஆவேசத்துல பண்ணல. உட்காந்து நிதானமாக யோசித்து இத்தனை நூற்றுக்கணக்கான மக்களை குத்தாக வந்து வெடி வைத்து சிதற வேண்டும் என்று திட்டமிட்டு தெரிந்தே பண்ணிக்கிறான் என்று சொன்னால் அவர் தீவிரவாதி, பயங்கரவாதி, மனிதத்தன்மை இல்லாதவன். அப்படிப்பட்ட பாஷாவுக்கு அவன் வந்து வெளியில பரோல்ல வந்து செத்து போறான். வந்து குற்றமற்ற ஒன்று தீர்ப்பு கொடுத்தோன்னு யாரும் பண்ணல. குற்றவாளி தான். வெளியில வந்தார், உடம்பு சரியில்லை, செத்து போயிட்டார். ஒரு தீவிரவாதி அவர். அந்த தீவிரவாதிக்கு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய தேசபக்தர் ஊர்வலம் நடத்துற மாதிரி இங்க உள்ள முஸ்லிம்கள் ஊர்வலம் நடத்துறாங்க. நம்ம தெளிவா 2 விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நீங்க தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன பாய் கொடுக்குற பிரியாணி போய் சாப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க. ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் இன்னும் என்னென்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, எச்ச பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த தொப்புள் கொடி உறவு தான் கோயம்புத்தூர்ல நம்ம அத்தனை பேரை, நூற்றுக்கணக்கான பேரை வெடிகுண்டு வைத்து சிதற காரணமாக இருந்த பாஷாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் முஸ்லீம் போறான். அவன் வந்து வெடிகுண்டு வச்ச ஒரு பயங்கரவாதி இருந்து தெரிந்தும் கூட. அப்ப அவன் தொப்புள் கொடி உறவா நம்ம யோசனை பண்ணணும். அப்படி போகக்கூடிய ஊர்வலத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த அரசாங்கம் சொல்லல. ஒரு பெரிய ஒரு நேஷனலிஸ்ட் ஹீரோ போற மாதிரி அதுக்கு எல்லா விதமான பந்தோபஸ்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தது இந்த திமுக அரசு. சீமான் வாஞ்சியோட அப்பான்னு சொல்லக்கூடிய. ஆமா, தமிழ்நாட்டு மட்டும் தான் வந்து ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டாரு. அதற்கு காரணமான LTTE இருக்கரம் நீட்டி வரவேற்று கட்டி தழுவி தழுவி பேரறிவாளனுக்கு எவ்வளவு பெரிய சிகப்பு கர்ம வரவேற்பு கொடுத்தார் CM. அப்ப பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், வெடிகுண்டு வைக்கக்கூடியவங்க, படுகொலை செய்யக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாமே பயமில்லாமல் நடமாடக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் என்று சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு தான். இதோட இன்னும் உதாரணம் சொல்லணுமா, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு மறைக்க பார்க்கிறார். இது ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, தன்னுடைய பதவி தான் இருக்கக்கூடிய அந்த சபாநாயகர் என்கின்ற அந்த பதவிக்கு தகுந்த அருகதே இல்லாம அவர் வந்து தரம் தாழ்ந்து பேசுறார். அந்த பதவிக்கு சபாநாயகர் என்பது ஒரு அவையில் உள்ள எல்லாருமே கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு நடுநிலை தவறாத ஒருத்தரா இருக்கணும் இல்லைங்களா? அதான சபாநாயகர் வேலை தானே. கட்சி சாராது. ஆனா கட்சியுடைய ஊதுகுழல் போல செயல்படுகிறாரு. சபைக்குள்ளேயும் சரி வெளியிலும் சரி. சபைக்குள்ளே மற்றவங்களை பேச விடாம ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார் இந்த அப்பாவு. இதை நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். அதனால திமுக ஆட்சி வந்து தகுதி இல்லாத இடத்துல வைத்து அழகு பார்ப்பது திமுக அரசு. அந்த பட்டியலில் அப்பாவையும் சேர்த்துக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தங்க பிரபு அப்படிங்கக்கூடியவர். இவர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல வந்து HM-ஆ ஒர்க் பண்றாரு, ரிட்டையர் ஆயிடுறாரு. அப்போ என்ன பண்றதுங்கும் போது கோயம்புத்தூர் அடிக்கடி போயிட்டு வர்றாரு. அவர் இந்த ரிட்டையர் ஆன ஊர்ல வந்து ஒரு இடத்தையும் வாங்கி வச்சிருக்காரு, ஒரு வீடை வாங்கி வச்சிருக்காரு. அப்போ போகுவது வருவது அப்படி இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை கூட்டிட்டு இங்க வந்துடுறாரு. என்னடா ஊர் மாதிரி ஒரே ஜேன்னு இருக்குன்னு அக்கம் பக்கத்துல இந்துக்கள்லாம் பார்த்துருக்காங்க. அப்போதான் நற்செய்தி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் கிறிஸ்துவ மத பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் கொதிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல காவல்துறை வந்து இவர்களை பாதுகாத்து, கம்ப்ளைண்ட் பண்ணவங்களா அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவங்களை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவர்களை பாதுகாத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க?
இது போல தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்கு. அவ்வப்பொழுது சில மீடியாக்களை செய்தி வருது, சில மக்கள் எதிர்க்கிற காரணங்கள் வெளியில வருது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க முழுக்க பல இடங்கள்ல தொடர்ந்து இது போல நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு பேர் அறுவடைன்னு பேர். நீங்க என்ன போஸ்டர் போடுவா சில இடத்துல பாருங்க, அறுவடை, ஹார்வெஸ்ட். அந்த அறுவடையில வந்து நம்மெல்லாம் அறுத்து கிறிஸ்துவரா மாத்துறாங்க. இல்ல அது நம்ம அறுவடை கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கு, சீசன்ல தான் அறுவடை பண்ணுவாங்க. இது எல்லா காலமும் ஆல் 365 days 24 hours. ஆக அந்த தங்கப்பிரபு என்ற ஆள் வந்து அந்த கம்மாளப்பட்டியில ஒரு வீடு இடத்த வாங்கி வீடு கட்டுறாரு. ஆனா அந்த வீடு வந்து அவர் தங்கலை, கன்னியாகுமரிக்கு போயிட்டார். அப்பப்போ வந்து போற இடம். அப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, அது கிட்டத்தட்ட சர்ச்சாக மாறிவிட்டது, மத பிரச்சார கூடமாக மாறிவிட்டது. இதை நம்ம கவனிக்கணும். இந்த செய்தியை வெளிக்கொண்டு தினமலருக்கு பாராட்டுறோம். அதே போல இந்த மாதிரி கம்மாளப்பட்டியில வீடு வீடாக வந்து துண்டு பிரசுரம் கொடுத்து நற்செய்தி சொல்ற மீட்பர் இயேசு என்று சொன்னால் கூட அந்த மக்கள் ஒன்று திரண்டு போராடி எதிர்த்து இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு பாதம் தொட்டு வணக்கம். இதுல கவனிக்க வேண்டிய என்னன்னா, இங்க பாருங்க, அந்த மக்கள்லாம் சேர்ந்து போராடி இருக்காங்க. இந்த 40 பேர், இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத 40 பேர் தேவையில்லாம எதுக்கு எங்களை வந்து ஒரு வீடாக கதவை தட்டி பெண்களை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவோடைய அந்த மகிமையை சொல்றேன்னு எதுக்கு வந்தாங்க? அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. ஏற்கனவே கோர்ட் சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று. கோர்ட்டு டைரக்ஷன் இருக்கு, கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட காலங்காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த போலீஸ் இந்த கோர்ட் தீர்ப்பை மதிக்கிறாங்களா? அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? அவங்கள பந்தோபஸ்து கொடுத்து அந்த தங்கப்பிரபு கிட்ட பார்த்து, சார் சார் இனிமே நீங்க இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுங்க சார், எழுதி கைது போடுங்கன்னு பாரு கொடுத்துட்டாரு. இனிமேல் அவர் பண்ண மாட்டேன் சொல்லிட்டார்ல, எல்லாம் அமிச்சாச்சு, பேசாம போங்க என்று கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறது போலீஸ். இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதனால இருந்த போது அந்த இந்துக்கள் வந்து போராடி இருக்கிறார்கள், அவங்களுக்கு நான் வந்து பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு போலீஸ் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கின்றது, திமுக அரசு எடுபடியாக இருக்கின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து சட்டவிரோதமாக சர்ச்சு, பல இடங்கள்ல வீடுகள் வந்து குடியிருப்பு பகுதியில் சர்ச்சா வந்துடும். இந்த மாதிரி சட்டவிரோத சர்ச்சை வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்டாலின் வந்தோடனே ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்க பகுதியில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஜப கூட்டம் நடத்தி ஞாயிற்று அலுவலியான கத்தினான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உடனே போய் இது பண்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த ரெவென்யூ அதிகாரிகள்ட்ட இருந்து 30 நாட்களுக்குள்ளாக அப்ஜெக்ஷன் வராவிட்டால் எப்படி இருப்பாங்க சர்க்குலர், 30 நாட்குள்ளார் வந்தாகும். அப்படி வராட்டி இட் பிகம்ஸ் எ லீகல் என்டிட்டி. இப்படி நல்லா இருக்கா? அப்ப வேணும் இந்த ரெவென்யூ அத்தாரிட்டி வந்து டிலே பண்ணார்னா இட் பிகம்ஸ் லீகல். சட்ட விரோத சர்ச்சு சட்ட ரீதியாக செயல்படக்கூடிய சர்ச்சாக இந்த அரசு அப்படி மாற்றுகிறது. இந்த அளவுக்கு வந்து இந்த திமுக அரசு கிறிஸ்தவர்களுக்கு வேலை பார்க்குது பாருங்க. அப்புறம் ஏன் செய்ய மாட்டோம்? அதனால இது நம்ம கவனிக்கணும். இந்த அரசு வந்து ஆரம்பத்திலிருந்தே ஹிந்து விரோத அரசு மட்டுமல்ல, கிறிஸ்துவ மத பிரச்சாரத்துக்கு ஆதரவு தரக்கூடிய அரசாகவும் இருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, இப்ப வந்தவங்க எல்லாம் கன்னியாகுமரி வந்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்க போய் நார்த் ஈஸ்ட்ல போய் பாருங்க, இன்னும் பல வெளிநாடுகள்ல, கனடா போன்ற நாடுகள்லாம் கூட, அங்கெல்லாம் யார் வந்து சர்ச்சில் வந்து பாதிரியாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சேர்ந்த ஆளு, திருநெல்வேலி சேர்ந்த ஆள் தான் அங்கெல்லாம் இருக்கான். ஏன்னா அங்கெல்லாம் பல பேர் இப்ப வெளிநாடுகள்ல கிறிஸ்துவ மதத்தை படிக்கக்கூடியவர்களே இல்லை. அந்த எவாஞ்சலிசம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆளுகளே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாம் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான், ஆளே கிடையாது. அப்ப நம்ம ஊர் ஆள் தான் அங்க போய் பாஸ்டரா இருக்கான், நம்ம ஊர் ஆள் தான் அங்க போய் நன்னா இருக்கான். அதெல்லாம் நம்ம ஊர் என்ன அர்த்தம்னா, மெயினா வந்து சோர்சிங் ஹப் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி. இந்த 2 மாவட்டத்துல இந்த மத பிரச்சாரத்தினுடைய அந்த வேகத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா உலகமே நல்லா இருக்கும். அதுக்காக சொல்ல வரும். அங்க உலகத்தையே வந்து கிறிஸ்துவ அந்த பிரச்சாரத்துக்காக தூண்டிவிடக்கூடிய சோர்ஸ் இந்த 2 மாவட்டத்துல இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். அதனால நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதே சமயத்துக்கு இதையும் பதிவு பண்ணணும், தடுக்கக்கூடிய சோர்ஸும் அங்க இருந்து தான் அதிகமா இருக்காங்க. அங்கதான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் வந்து நான் அந்த ரிட்டையர் ஆயிட்டேன், மாசம் சம்பளம் வருது, பென்ஷன் வருது அப்படின்னு ஊர்ல போய் உட்காரல. ரிட்டையர்மெண்ட் பீரியடு நான் ஃபுல் டைமே எப்படி மத பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியும்? வராங்க பார்த்தீங்களா? இது நமக்கு ஒரு பெரிய படிப்பணு. இதே போல ஹிந்து சமுதாயத்துல ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க,
பென்ஷன் வருது, என் பேரன் பேத்தி அவங்கள கூட நான் போய் அவங்கள ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கேன், ரிட்டையர்டு லைஃப். இல்லை ஃபாரினுக்கு போயிடுறேன், வேற ஊரில் போய் செட்டில் ஆயிடுறேன். அது மாதிரி தானே இருக்கும். ஆனால் அவன் தன்னுடைய மத கடமை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. அது பண்றது அநியாயமா பண்றான், இந்துக்களை கட்டாயப்படுத்தி மதமாற்ற முயற்சி பண்றான், அதெல்லாம் இன்னொரு பக்கம். ஆனா அவனுடைய செயலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு தீவிரமான மத உணர்வோட இருக்கான் பாருங்க. ஊழியம் செய்கிறான் பாருங்க. அந்த மத உணர்வு நமக்கு இருக்கணும். இங்க உள்ள நம்ம ஹிந்து சமயத்தில் இதே போல ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க எல்லாம் வேலையில நினைக்காதீங்க. கிராமமா போங்க. முதல்ல நீங்க கத்துக்கோங்க, திருவாசகமோ தேவாரமோ இல்ல கீதை 4 ஸ்லோகமோ நீங்க கத்துக்கோங்க. கிராமமா போங்க. அங்க உள்ள குழந்தைகளுக்கு இதே போல சொல்லிக் கொடுங்கள். ஹிந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதற்காக இந்த செய்தி நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஸ்ரீ டிவிக்கு நன்றி. அடுத்த செய்தியாக, மதமாற்றம் ஒரு தேசிய அபாயம்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இல்ல சில மாநிலங்கள் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுருச்சு, அதை மீட்டு கொண்டு வர்றதுங்கிறதே பெரிய போராட்டமா இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் அதை உணர்ந்து பல்வேறு சட்ட திருத்தங்களை முன்னெடுக்கிறாங்க. அஸ்ஸாம்ல பழங்குடி இன மக்கள் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கிறிஸ்டின் மிஷனரி ஒரு ஒண்டர்ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் தாய்மொழியையே மறந்து ஆங்கிலத்தை அற்புதமாக பேசக்கூடிய சூழலை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதன் மூலமாக என்ன பண்றாங்கன்னா, மாணவர்களை வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றக்கூடிய சூழல் அங்க அதிகமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும், சமூக செயற்பாட்டாளராகட்டும், இது பெரிய அபாயம். இது உடனடியாக அரசு தலையிட்டு இதில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இதை பற்றி பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். மதம் மாற்றம் என்பது ஒரு பெரிய தேசிய அபாயமாக இருக்கிறது, பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்ப அஸ்ஸாம்ல இந்த அங்க உள்ள ஹிந்துக்கள் உணர்ந்து அங்க பள்ளிக்கூட படிப்பு என்கிற பெயர்ல கட்டாய மதமாற்றம் நடக்கிறது. they are giving குவாலிட்டி எஜுகேஷன் என்று வெளியே சொல்லிக்கொண்டு அந்த குவாலிட்டி எஜுகேஷனோட சேர்ந்து 2-pronged சேச்சரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, எப்படியாவது மூளைச்சலவை செய்து ஒன்னா கிறிஸ்டினா மாத்திருவாங்க, அல்லது ஹிந்து பெயரிலே கிறிஸ்துவ ஆதரவாளராக மாத்திருவாங்க. ஹிந்துவா தான் இருப்பான், சில சூழ்நிலை குடும்பத்தில் எதிர்ப்பாங்க, இருக்கும் சூழ்நிலை இருக்கும், அதனால கிறிஸ்துவ மாறி இருக்க மாட்டான். ஆனால் மனதளவில் கிறிஸ்துவனாக இருப்பான், பெயரளவில் ஹிந்துவாக இருப்பான். அப்படி மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால நம்முடைய கலாச்சாரமே, அஸ்ஸாமிய கலாச்சாரமே பாதிக்கப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மொழியா தமிழ் பேசக்கூடிய மொழி தமிழ்நாடு, அதே போல தெலுங்கு, மொழிவாரி மாநிலங்கள் நேரு பிரிச்சார் சொல்றோம். காஷ்மீர மொழி பேசக்கூடியவர்களுக்காக காஷ்மீர் மாநிலம். காஷ்மீர் மொழி பேசக்கூடியவர்கள் எப்ப இருந்தாங்க? 300 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தாங்க. எப்ப அங்க முஸ்லிம் மெஜாரிட்டி வந்ததோ, காஷ்மீர் மொழி பேசக்கூடிய மக்களே இல்லாமல் உருது மொழி பேசக்கூடிய மக்களாக காஷ்மீர் மொழி கூடி பேசிய மக்கள் மாறிவிட்டார்கள். அவங்களாம் காஷ்மீர் மொழி தான் பேசினாங்க. மொழியை நீங்க அடையாளம் போயாச்சு. ரூபா நோட்ல பின்னால காஷ்மீர்ல மொழியில எழுதப்பட்டிருக்கிறது அந்த 16 மொழிகள், அதுவும் ஒண்ணு. இன்னைக்கு காஷ்மீர் மொழியில யாரும் எழுதக்கூடுங்க யாரும் இல்ல. ஒரு வானொலியில கூட ப்ரோக்ராம் கிடையாது, ஒரு காலத்துல இருந்தது. அப்ப ஒரு மதமாற்றம் என்பது ஒரு மொழியை மாற்றுகிறது, கலாச்சாரத்தை மாறுகிறது, பண்பாட்டை மாற்றுகிறது, தேசியத்திலே பிரிச்சிருக்கு. இங்க இது அங்கதான் நடந்தது. இந்த நார்த் ஈஸ்ட்ல 1947க்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மெஜாரிட்டி எதுவுமே கிடையாது. நேரு வந்தா நீ எல்லாம் அப்படின்னார், கை காட்டினார், எல்லாம் உள்ள போந்தாங்க. இந்த 70 ஆண்டுகளுக்குள்ளார கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள் ஆல்மோஸ்ட், மிசோரம்னா கிறிஸ்டியன் மெஜாரிட்டி 99%, நாகாலாந்து, அஸ்ஸாம்ல ஓரளவு, நார்த் ஈஸ்ட்ல கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள் கிறிஸ்டியன் மெஜாரிட்டி. மற்ற இடங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%, 30% அந்த மாதிரி பெரும்பான்மை அவங்க தான். அங்க அஸ்ஸாம் அந்த ஒவ்வொரு மொழியில பார்த்தீங்கன்னா, மிசோரம்ல அதே மற்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது, கலாச்சாரம் இருந்தது. அவங்க மொழி, அந்த மொழியில ரோமன் லிபி வச்சு இங்கிலீஷ் லெட்டர் வச்சு எழுதணும், அப்படி மாத்தியாச்சு. அந்த லெட்டரே மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு 70 ஆண்டு காலத்துல அவங்க லிட்ரேச்சர் முழுக்க, இப்ப நமக்கு திருக்குறள் இருக்கு, அதே போல 1000 ஆண்டு பழமையான பல புத்தகங்கள் அந்தந்த மொழிகள் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை சர்ச்சில் பாதுகாப்பா இருக்கு, வாலெட்ல வச்சிருக்கான், இவன் எழுதி கொடுக்குறான், இதான் அவனுடைய கல்ச்சர், இதான் படி. இப்ப கல்ச்சரா மாறியாச்சு. இந்நாட்டுடைய என்னுடைய பகுதியுடைய ஹிஸ்டரி எது என்று சொன்னால், சர்ச்சில் கொடுப்பதுதான் இந்த பகுதியுடைய ஹிஸ்டரி. அதான் படிச்சாகும்.
அந்த அளவுக்கு வந்து எல்லாம் மாறிவிட்டது. அதனால இப்போ இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம் ஹிந்துத்துவா ஸ்கூல்ஸ் என்ற பெயரில் அஸ்ஸாம் மாநிலம் முழுக்க அங்கு உள்ள ஹிந்துக்கள் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இவன் கிறிஸ்துவ என்ன சொல்றானோ அதே போல தரமான எஜுகேஷன் கல்வி நாங்கள் கொடுக்குறோம். அதோடு சேர்ந்து எங்களுடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய வேர் என்ன, பகவத்கீதை சொல்லித்தரோம், சம்ஸ்கிருதம் சொல்லித்தரோம். அப்ப இது பள்ளிக்கூடமாக மட்டுமில்லாமல் கலாச்சார மீட்பு மையமாக இந்த அஸ்ஸாம் ஹிந்துத்துவா ஸ்கூல்ஸ் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. பொதுமக்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பல இடங்களில் கிறிஸ்துவர்கள் கூட பல பேர் இந்த பள்ளிக்கூடம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணுமே, அதுக்காக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய முன்னெடுப்பு. நான் போன தடவை கூட வந்து ஏக்கநாத் நாளை பற்றி சொன்ன நினைக்கிறேன். போன செய்திகளில் வரக்கூடிய ஸ்ரீ தமிழ் இதழில் கூட அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்குது, அவசியம் வாங்கி படிக்கணும். விவேகானந்தா பாறையில் விவேகானந்தா அந்த கேந்திரா நிறுவிய ஏக்கநாத் நாடு அந்த ராக் மெமோரியல் கமிட்டி அந்த வேலை முடிஞ்சாச்சு, நிறைவு பெற்ற உடனேயே ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் அவர்களை அழைத்து கொண்டு நார்த் ஈஸ்டுக்கு போனார். அங்கு உள்ள ஒவ்வொரு கிராமமாக போய் அங்கே மக்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்து, நம்முடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து, விவேகானந்தா கேந்திரத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு ஓரளவு மதமாற்றம் தடுக்கப்பட்டது. மறக்க கூடாதெல்லாம். அதனால இது வந்து தேசத்தை காக்கக்கூடிய ஒரு பெரிய செயலை செய்திருக்கிறார்கள். நாம் அவர்களை வரவேற்கணும். இதே போல தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இதே இந்துக்கள் பல இடங்களில் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, பாராட்டுதல்கள். ஆனால் அது பத்தாது. எந்த இடத்துல கிறிஸ்துவ மதமாற்றம் கை ஓங்கி இருக்கின்றதோ, மதமாற்றம் பேயாட்டம் ஆடுகிறதோ, அந்த இடத்துல துணிச்சலாக போய் இதே போல இந்துக்கள் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து அங்குள்ள மக்களுக்கு நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பை கொடுப்பதாக இந்த செய்தி அமையட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைய நிறைவு செய்தியாக பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு சார். அது வரும் 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறவிருக்கிறது. பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு எல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சென்ற முறை நடந்த அந்த அசம்பாவிதங்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி அவங்க பாராளுமன்றத்துக்கு வரும்போதே ஒரு நாயோடு வர்றாங்க. இது என்னது நாயோடு வரீங்க? ஏன்னா அதுக்கு அனுமதி கிடையாது பாராளுமன்றத்துல. என்னன்னு கேட்கும்போது அது ரோட்ல அடிபட்டுருச்சு, அதை அப்படியே விட்டுட்டு வருவதற்கு எனக்கு மனம் இல்லை, அதனால அந்த நாயை கூப்பிட்டு வந்தேன், நான் இறங்கிட்டேன், இப்போ என்னோட டிரைவர்கிட்ட அதை நான் நாயை கொடுத்து விட்டுருவேன், இதையே இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க, நாங்க வந்து எவ்வளவோ போராடுறோம், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கலாம் எங்களை அந்த கடின்னு கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊமையோடு உள்ளே இருக்கக்கூடிய எம்பிக்களை நாயோடு ஒப்பிட்டு அப்படி பேசியிருக்கிறதா தான் அது தெரிகிறது. நீங்கள் சொன்னது போல பாராளுமன்றத்திலே கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு வேண்டுமென்றே ஒரு நாய்க்குட்டியை அழைத்து வந்திருப்பதாக எனக்கு படுகிறது. அதுல வர கமெண்ட் சொல்றாங்க, என்னுடைய நாய் கடிக்காது, உள்ள இருக்கிற நாய்கள் தான் கடிக்கும். இது அவர் சொன்ன கமெண்ட் கேட்ட உடனே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சின்ன ஒரு நர்சரி ஸ்கூல், எல்கேஜி ஸ்கூல், சின்ன ஒரு 30 பேர் படிக்கிற ஒரு சின்ன ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூலுக்குள்ளார அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு யூகேஜி படிக்கிற ஒரு குழந்தை வந்து நாய்க்குட்டியை கூட்டு போக முடியுமா? வாய்ப்பு இல்லை, முடியாது. ஒரு சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட நாய்க்குட்டியை உள்ள எடுத்துட்டு போக முடியாது என்பது நமக்கே தெரிஞ்சிருக்கும் போது, அந்த குழந்தைக்குமே தெரிஞ்சிருக்கும் போது, இத்தனை ஆண்டுகளாக பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தெரியலன்னு சொன்னோம்னா, தெரியலன்னு எடுத்துக்கிறதா, இல்ல பார்லிமெண்ட்டை அவமானப்படுத்தக்கூடிய திமிர் என்று எடுத்துக்கொள்வதா, அலட்சியம் என்று எப்படி எடுத்துக்கிறது? இதுல என்ன வார்த்தை எனக்கு தெரியல, வாசகர்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுல வேற சொல்றாங்க இந்த நாய் கடிக்காது, உள்ள இருக்கிற நாய் தான் கடிக்கும் அப்படின்னா காங்கிரஸ் எம்பி சேர்த்து தான் சொல்றாங்க போல இருக்கு. இல்ல, இந்த நாய் கடிக்காது என்ன அர்த்தம்னா, இந்த நாய் வந்து இப்ப சாதாரண என்ன சொல்றாங்கன்னா வாட்ச் டாக் ஆஃப் த நேஷன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து நாட்டை காவல் காக்கிறது நாயுடைய கடமை. வீட்டு காவல், தோட்டத்துக்கு காவல், வேர்ல்டு கடிச்சு ஒரு சதை பிடிங்கணும். அப்படி படிச்சுன்னா ஒரு 1/2 கிலோ. அப்ப நாயுடைய கடமை அது. அப்ப உள்ள இருக்கவங்க கடிக்கிறாங்கன்னு அர்த்தம், தே ஆர் த வாட்ச் டாக்ஸ் ஆஃப் த நேஷன். தேசத்தை காத்தல் செய்யக்கூடியவர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த எங்க காங்கிரஸ் கட்சி எம்பி, எம்எல்ஏ எல்லாம் யாரு? இந்த மாதிரி கடிக்காத நாய், குலைக்காத நாய்,
அது எப்படிப்பட்ட நாய்னா, ஒரு எலும்பு துண்டை போட்டீங்கன்னா உடனே வாலாட்டும், பிஸ்கட் போட்டீங்கன்னா வாலாட்டும். அப்ப யாராலும் விலைக்கு வாங்கப்படக்கூடிய ஆட்கள், அப்படிப்பட்ட நாய்களை போன்றவர்கள் காங்கிரஸ் நாய்கள். உள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நாய்கள்லாம் கடிக்கக்கூடிய நாய்கள். தே ஆர் த வாட்ச் டாக்ஸ் ஆஃப் தி நேஷன் என்று தன்னை அறியாமலேயே ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். அப்படி நான் எடுத்துக்கிறேன். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை ஜோக்கா சொன்னேன். ஆனா தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டுடைய ஒவ்வொரு அமைப்புகளையும் இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஓட் சோரி, தேர்தல் கமிஷனை இழிவுபடுத்துறது, இந்த இதை இவிஎம் இழிவுபடுத்துறது, ஜுடிஷியரி இழிவுபடுத்துறது, வைஸ் பிரசிடென்ட் யாரை பார்த்தாலும் பார்லிமெண்ட்ல கண் அடிக்கிறது. அடிச்சாரா இல்லையா? பார்லிமெண்ட்டை தன் வணங்கக்கூடிய கோயிலாக பிரதம மந்திரி வணங்கி உள்ள போறாரு. அதை அவமானப்படுத்துகிறார்கள் அந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியிலிருந்து ஆரம்பித்து எல்லா எம்பிக்களும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த என்டையர் நேஷன் இதனுடைய எல்லா அமைப்புகளையும் கிண்டல் செய்து இவங்க ஆட்சிக்கு வரல, அதுக்காக அந்த கடுப்புல பண்றாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான செயல காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு இருக்கிறது, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க மேல ஏதாவது பாராளுமன்ற குழு அமைச்சு ஏதாவது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்களா? நிச்சயம் எடுக்கணும், எடுக்கார்களா நீங்க பார்க்கணும். ஆனா மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சி அதனுடைய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த செய்தி காட்டுகிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.